தேதி 7/5, அதாவது சுருதி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர், 2002, 4:34. எடுத்தோடனே திருமணம் போகுது. சுருதி, உங்களுக்கு 24 வயசு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. 23 வயசு 23 நாள் ஆயிருக்கு. திருமணம் எப்போது நடக்கும்? கணவரின் குணம், தொழில், பொருளாதாரம் எப்படி? ஏமா ஜாதகம் ஃபுல்லா எல்லாம் பார்க்க முடியாதுமா லைவ்ல. ஒன்காடு திருமணம் எப்போது ஆகும் அதை வேணா நான் சொல்றேன். ஓகேங்களா? எல்லாத்தையுமே எடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்க ஜாதகம் ஒருத்தருக்கே ஜாதகம் சொல்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடும். கன்னி லக்னம், கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். கணவன்கிறத 7ஆம் இடத்துல இப்போ சனி பகவானே இருக்காரு. 5ஆம் அதிபதி 7ல இருக்காரு. ஆல்ரெடி இப்ப திருமணத்திற்கு உண்டான டைம் இருக்குமா? சனி திசை, ராகு புத்தி செப்டம்பருக்கு மேலம்மா. குரு புத்தி வந்தோடனே 7ஆம் அதிபதி புத்தி வந்த உடனே கல்யாணம் ஆகுமா. ஓகேங்களா? நல்ல பையனாதான் இருப்பாரு. ஏன்னா 7ஆம் அதிபதியே குருவாகி இருக்கிறதுனால நல்ல கணவரா வருவாரு. சனி திசை, குரு புத்தியில கல்யாணம்மா. 25 செப்டம்பர் 2025க்கு மேல குரு புத்தி வரும்போது உங்களுக்கு கல்யாணம். ஓகேங்களா? கணவர் நல்ல பையனா இருப்பார். அடுத்தது மேடம், அரசு ரயில்வே டிடிவி டிக்கெட் செக்கிங் வேலை எப்போது கிடைக்கும்? மேரேஜ் 4/8/1992, 8:46 PM, ஈரோடு. இவங்க கும்ப லக்னம். யாரு பேர்? தனபால் கேட்டிருக்கிறீங்க. அரசு ரயில்வே டிடி டிக்கெட் கிளிக்கிறது, டிடி டிக்கெட் செக்கிங் வேலை எப்போது கிடைக்கும்னு போட்டிருக்கீங்க இல்லையா? 33 வயசு ஆகுதுங்க தம்பி. சனி திசையில சனி புத்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது. கும்ப லக்னம் இல்லையா? சனி 12ல போய் மறைறாரு. லக்னாதிபதி 12ல மறையக்கூடாது கண்ணு. லக்னாதிபதி 12ல மறைகிறாரு. ஆனா கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் புதன்லாம் இருக்கிறதுனால, குரு பார்வை இருக்கனால வேலை கிடைக்கும். என்ன ஒரு விஷயம்னா, திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பிறகுதான் கண்டிப்பா மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உத்தியோக பலம்ங்கிறது அதிகரிக்குங்கிறது தான் ஜாதகத்துல இருக்கிற ஒரு கான்செப்ட் தம்பி. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் யோகியா இருக்காரு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் சூரியனை பலப்படுத்துங்க. அல்லது சனி பகவான் சனி திசை வந்துருச்சு. ஓகேங்களா? சூரியனுக்கு உண்டான ஒரு ரூபி மாணிக்கக்கல் வலதுகை மோதிர விரல்ல மாணிக்கக்கல் அதாவது சிம்ம ராசிக்காரவங்க போடுவாங்க. அந்த ஸ்டோன் ரூபி வலதுகையில போட்டுக்கிட்டு நல்ல சிவாலயத்துல போய் தேனு அல்லது பஞ்சாமிர்த அபிஷேகம் சிவனுக்கு பண்ணிட்டு வாங்க. சிவனுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை டக்குன்னு கிடைச்சிரும். திருமணம்ங்கிற ஒரு விஷயத்துலயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? திருமணம் வந்ததுக்கு அப்புறம் ஜாப்புங்குது எல்லாத்துக்குமே நேரம் கூடி வந்துருச்சு. சரிங்களா? நன்றிங்கப்பா.